அப்போ நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கணும். ஒரு டீச்சர் போய் ஸ்கூலில் குடும்ப பிரச்சனையை சொல்கிறது தவறு தவறு தவறு. அது சட்டப்படி குற்றம். அதை மறந்துடாதீங்க, சரியா? ஸ்கூலில் உள்ள பிரச்சனையை குடும்பத்தில் கொண்டு போய் இழுத்து குழப்புறதும், குடும்பத்து பிரச்சனையை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் குழப்புறதும் அது தேவையில்லாத வேலை. ஸ்கூலுக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா போங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்கீங்களா, நீங்கள் முதல்ல கரெக்டாக வரல, நீங்கள் முதல்ல ஒழுங்காக கிளாஸ் புரியலா, அப்படியே அடுத்த டீச்சர் சொல்லுவீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு டீச்சரை பார்த்து அதிகாரம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கூலில் யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு அருட்சோதரி ஒரு டீச்சரை பார்த்து ஆடு மாட்டு நடத்துகிற மாதிரி நடத்துலையோ, அசிங்க வார்த்தை பேசுகிறதுக்கோ, ஒரு வார்த்தைகளை வித்தியாசம் பயன்படுத்தி யார் அதிகாரம் கொடுத்தா? உனக்கு அதிகாரம் கொடுத்த ஆள் யார்? அப்போ நீங்கள் உடற்கல்வி ஆசிரியர் கேட்டு பாருங்கள். எந்த பகல்னாலும் நாங்கள் மனித ரொம்ப அதாப்னா நேரங்களே பார்க்க மாட்டோம். உழைச்சிட்டு தான் இருந்தோம், உழைச்சிட்டு தான் இருக்கோம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அங்கே நிற்காதங்கன்னா உட்கார பேச ஏன் சொல்கிறீங்க? ஆஃபீஸ் முன்னாடி நிற்கக்கூடாது. ஆஃபீஸ் முன்னாடி நின்றா உடனே எச்எம்மோட க்ளோஸில் இருக்கணும்னு அர்த்தமா? எச்எம்மோட இணைந்து தான் ஒரு பிஇடி வேலை செய்யணும். அப்போ தான் அந்த பள்ளிக்கூடம் உருப்படும், சரியா? அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் முதல்ல சரி ஸ்டேட்டில் நீங்கள் எந்த மாணவியை கொண்டு போயிருக்கீங்க? எந்த சப்ஜெக்டில் எந்த மாணவியை ஸ்டேட்டில் நீங்கள் மார்க் வாங்க வச்சுருக்கீங்க? அப்போ உங்களை டிஸ்மிஸ் பண்ணலாமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அப்போயே உங்களை பண்ண முடியாது, எப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்க? நீ ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி, திரும்பவும் சொல்கிறேன், 2 காரணம் தான். என்னுடைய கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டார்ச்சர் பண்ணி ஸ்கூலில் ஃபோனை பண்ணி அவர் சொந்தக்காரில் வச்சு என்ன பண்ணுறாரு? டார்ச்சர் பண்ணுறார். எப்படியாச்சும் அந்த பிள்ளைய வேலையை விட்டு காலி பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, அப்போ தான் கேஸை வாபஸ் வாங்குவா அப்படின்னு மிரட்டல். 2வது, இதை பயன்படுத்த எனக்கு வேண்டிய அந்த நபரை, மதரில் வேலை பார்த்த அந்த நபரை கொண்டு என் பிளேஸில் போட்டு அட்டுழியம் பண்ணிகிட்ருக்கா, சரியா? இது உண்மையிலே குற்றம், இது தவறு, மனித நேயமிக்க செயலே அல்ல. அதனால் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் உண்மை என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஸ்கூலில் நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கின்றதுக்காக அந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஸ்கூலில் டீச்சர் ஆடு மாடு கிடையாது, மனிதர்களை முதல்ல மனிதராக மதிக்கப்படுதுங்க. தன்னால் எல்லா நல்லா வந்துடும். நீங்கள் இதுக்கு கூட படித்த பிள்ளைலாம் கேட்டு பாருங்கள், நல்லா கேட்டு பாருங்கள். இனிமேல் டீச்சர் ஜான் ஸ்கூலில் எப்படி இருப்பா? அவரோட வேலையை பார்த்து போவா, ஓபிடி தெரியாது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் உட்காந்து ரொம்ப விலைக்கு வாங்கி குடும்பத்தை எழுத்து கொண்டது எனக்கு தெரியாது. அதனால் ஸ்கூலில் தேவையில்லாமல் குடும்பத்தை எழுத்தது நீங்கள், பிரச்சனையை உருவாக்கணும் நீங்கள். என்னை பேச வச்சிய நீங்கள் வார்த்தைகளை விட்டியே, நான் பதில் வார்த்தை பேசினேன். நான் பதில் சொன்ன வார்த்தையை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டியே. அப்படி பேசினா இப்படி பேசினான்னு நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு பதில் பேசினா நான் குற்றவாளினா அப்போ நீங்கள் யார்? ஒரு அட்சோதி எப்படி பேசலாம்? உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? ஸ்கூலில் ஏதாவதுனா கேட்க தான் ரைட்ஸ் இருக்குது. நீ குடும்பத்தில் அடங்காமல் தர்ற ஊர்மை ஏரிமை கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அது மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணதுனால பதில் பேச வேண்டியிருந்துச்சு. அதனால் அன்பார்ந்த நல்ல நண்பர்களே, நேர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த பதிவை வெளியிடுறேன். மனசு அதான் எப்படின்னா எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லோரும் அருட்சோதிக்க தான், எல்லோரும் தான். நான்லாம் ஒரு சிஸ்டரால் வளர்க்கப்பட்ட பொண்ணு, அதை மட்டும் நான் மறக்க மாட்டேன். அவள் நன்றியோடு நான் நினப்பேன். இதோ கும்புற தெய்வம் இருக்குது, இந்த ஆத்தா இருக்குது, இதை கேட்குறா. நீ எப்படி இந்து கோயிலுக்கு போவ, நீ எப்படி சாமி கும்பிடுவ, அது ஏன் இஷ்டம். நான் கிறிஸ்டின் பிள்ளை, இந்து கோயிலை கும்பிடக்கூடாது யார் சொன்னது? யார் சட்டம் போட்டிருக்குது எனக்கு? யார் சட்டம் போட்டிருக்குது? அப்போ எத்தனையோ பிற மதத்தில் என்ன பண்ணுறாங்க? வேளாங்கண்ணி போகிறாங்க. அதனால் அவங்க இந்த மதம் மாறினாலா, மனம் மாறினாலும் மதம் மாறினாலும் அது அவங்க விருப்பம். அதை கேட்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. என்னை காப்பாற்றின தெய்வம், என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தெய்வம், எத்தனையோ பில்லி சூனியா எல்லாம் பண்ணாங்க. கோயில் ரத்தத்தை அறுத்து விட்டாங்க, செத்து போயிடணும், நான் இனிமேல் செத்து போயிடணும் விட்டாங்க. தேடி வந்தேன், ஆத்தா நீ காப்பாற்று, இந்த மாதிரிலாம் நடக்குது அக்கிரமா, காளி ஆத்தா நீ காப்பாற்று, நீ ஐயா நீ காப்பாற்று அப்படின்னு வந்தேன். ஆமாம் வந்தேன். குலதெய்வமாக இருக்கலாம், ஆமாம் என் குலதெய்வம், ஆமாம் என்ன இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? அது உங்கள் பிரச்சனையே கிடையாது. எந்த சாமியை கும்பிட்றோம், என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், அது அவங்களுடைய விருப்பம். நீ சட்டம்லாம் ஒன்று போடணும் அவசியம் கிடையாது. இதைத்தான் கும்பிடக்கூடாது, இதை கும்பிடணும், ஏன் போனேன் ஏன் வந்தேன் கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதை மாதிரி நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் நான் அந்த வாழை வச்சுட்டு இருக்க தெய்வத்தை சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்ன எல்லாமே உண்மை. என்னை பழி வாங்குறதுக்காக வேணும்னே வார்த்தைகளை விட்டு இந்த வார்த்தையை பேசினா அந்த வார்த்தையை பேசினான்னு சொல்லிட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி சம்பளத்தை 1 மாதம் போன மாதம் இல்லாமல் ஆக்கி என்னை இப்படி நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கா. 1 மாதமாக இப்போ அந்த வாதியார் உட்காந்துருக்கார். ஒரு ஆண்மகன் இங்கேருந்து மதுரை போக வருத்தமாக இருக்குது, நான் போனேன் இப்படியே கூட்டிக்கிட்டு அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறா. நீங்கள் பார்த்துக்கிட்டு நண்பர் சொல்லுங்கள், இது நியாயமானதா? ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய அக்கிரமம் இது மாபெரும் தவறு. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி எதையா பண்ணக்கூடாது. மனிதராக மதிக்கணும். கேட்டில் விரட்டுறது, கழுத்தை பிடிச்சி தள்ளுறது, நான் ஆடா மாடா. பிஇடிஸ்லாம் ஒரு ஸ்கூலில் குப்பை பொறுக்கிற மாதிரி நடத்துது சில நேரத்தில், அதையும் தாங்கிக்கிறோம் பரவாயில்ல. ஆனால்
மனிதருக்குள்ளே அந்த மனித மனம்னு ஒன்று இருக்கிறத மறந்துடாதீங்க. வேலை பார்க்குறோம் வழிபட்டு வந்திருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாதீங்க. ஒரு அரசியலால் வளர்க்கப்பட்ட புள்ளனா இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அப்போ எப்படி ஒரு மனசில் பேசுவேன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு மாதமாக மனசாட்சியே இல்லாமல் உட்காரு, நான் அப்படி தான் பண்ணுவேன், நாங்கள் தான் வேலை போட்டு கொடுத்தோம். ஆமாம், நீங்கள் தான் வேலை போட்டு கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் நன்றியோடு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக அப்படி காரணத்தை வந்து பழியை சுமத்தி வேணும்னே வந்து இப்படி வேலை இல்லாமாக்கி அதில் வந்து சந்தோஷப்படாதீங்க. இதாக கும்பிடுற ஆத்தா அது உயிரோட உட்காந்துருக்கு, உயிரோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன அத்தனை சத்தியம், இதுதான் நடந்த உண்மை. அந்த அடுத்த வந்து எங்கிட்ட பேசுகிறா அப்படின்னா அது காரணம் அதான், அவளுக்கு உண்மை தெரியும், எல்லா உண்மை அவளுக்கு தெரியும். அப்போ ஒரு மனித நேயத்தோடு அது நடந்ததப்பா. அப்போ அன்புன்றிய பாசம்ன்றிய குடும்பத்தை தத்தெடுத்து வளருங்கிறிய, அப்படி மனித அன்பை நேசிங்கன்றிய. எங்கள் அண்ணன் உண்மையை சொல்வார், அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான். அது மாதிரி நான் உண்மையை கேட்டேன், நேரம் கேட்டேன், வெளிப்படையாக கேட்டேன். என்ன தப்பு பண்ணேன்? நான் நேரம் கேட்டேன். என்னை பேசுனியா? நான் பேசுனேன். ஏன் பேசுனியா? அதனால் அன்பார்ந்த நல்ல நண்பர்களே, என்னோடய பதிவு வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. இன்னும் சில பதிவுகளோடு உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.